ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சாதத்தில் கரம் மசாலா எதுவுமே சேர்த்தாத சிம்பிளான ரெசிபி. இது செய்கிறதுக்கு முதல்ல சாதத்தை வேக வச்சு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. சாதம் வேக வைக்கும்போது யூஸ்வலாக ஊற்றுற தண்ணி அளவை விட கொஞ்சமாக குறைச்சி ஊற்றி வேக வச்சுருங்க. அப்போ தான் ரைஸ் தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இப்போது சாதம் தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணது போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அது கூட 2 தக்காளி போடணும். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி நாட்டு தக்காளி தான் போடணும். ஆப்பிள் தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. இந்த சாதம் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூளோடவும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விடணும். அந்த காரமெல்லாம் அதில் இறங்கணும். அந்தளவுக்கு வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆற வச்சு சாதத்தை உதிர்த்து விட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கடைசியாக மல்லித்தலையை தூவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.